Hi guys, welcome to KNR Financials. Today is October 8. So currently இன்னைக்கு வந்து Saturday. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கான ட்ரேடிங் எப்படி நம்ம பண்ணியிருப்போம், இல்லை என்ன அதோட ரீகேப், அப்புறம் இந்த வாரத்துக்கான அப்கமிங் டார்கெட்ஸ் அண்ட் அப்கமிங் வீக் எப்படி இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஓவராலாக வந்து டெக்னிக்கல் சார்ட்டில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வாரம் வீக் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்ன மார்க்கெட் நடந்துச்சு, ஸோ என்னென்ன இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இதான் வந்து ஜஸ்ட் குயிக் ரீகேப் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், அப்கமிங் வீக் எப்படி இருக்குது, ஸோ அப்கமிங் வீக்கில் வந்து என்னென்ன டார்கெட் நம்ம வைக்கலாம். ஸோ இதை வந்து நான் டெக்னிக்கலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா கைஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா we have 15 minutes டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ போன வாரத்துக்கான லெவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செல் கால் நம்ம வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கனால, ஒரு சேனலில் போயிட்டுருக்கனால நம்ம செல் ட்ரெண்ட் கொடுத்தோம். சரிங்களா? இப்போது இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதனால் வந்து எப்போ இந்த சேனல் வந்து ரிவர்ஸ் ஆகுமோ அப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிற அப்போது நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can make a good profit. ஸோ அதையும் நம்ம எப்படி பண்ணியிருக்கலாம், இதுதான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் மார்க்கெட் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1830, ஸோ 1850 பாயிண்ட் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 4.670% வந்து பேங்க் நிஃப்டி விழுந்திருக்கு லாஸ்ட் வீக், அதாவது 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ஐடிஏ வந்து எப்படி அதை யோசிச்சிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எஃப்ஐடிஏஸ் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் எடுக்கணும்னு அவங்களுக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ அவங்களோட பொசிஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் பொசிஷனாகவோ இல்லை ஒரு லாங் டேர்ம் பொசிஷனாக தான் இருக்கும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி எஃப்ஐ எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 26th டேட்டுக்கு முன்னாடி நமக்கு நடந்திருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே உங்களுக்கு டேரெக்டாக பொசிஷன் கிடச்சிருக்கும். பொசிஷன் கிடச்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து எஃப்ஐ வந்து ஒரு ஸ்விங் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மினிமம் ப்ராஃபிட், அதாவது எப்படி சொல்ல, மேக்ஸிமம் முடிஞ்ச ப்ராஃபிட்டை வந்து லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ட்ரையல் பண்ணிகிட்டே போவாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் டிஏ அண்ட் எஃப்ஐ ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையலிங் தி ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே மூவ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும், சம்டைம்ஸ் எதிர்பார்த்த விதமாக நமக்கு மார்க்கெட் மூவ் ஆனாலும், அதாவது ஆப்போசிட் ட்ரெண்ட் போனாலும் அந்த ஸ்டாப் நம்மளை வந்து காப்பாற்றி மேலேருந்து ஸ்விங்லேருந்து இந்த ஸ்டாப் வரைக்கும் எவ்வளோ பொசிஷன் அவங்களால ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அந்த பொசிஷனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எஸ்எல் ட்ரைலிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து 26க்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஸ்விங் பொசிஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் 26க்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து பொசிஷன் எடுத்திருப்பாங்க ஷார்ட் சைடு. எடுத்துகிட்டு இப்போ இந்த சேனல் இந்த மாதிரி சேனல் போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலிங் மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அந்த ட்ரைலிங் எங்கே பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேனோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ட்ரைலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது எஃப்ஐடிஏ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துருச்சு, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஷார்ட்டாக ரிவர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த மார்க்கெட் போகிற ஃப்ளோவில் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ கீப் ஆன் ட்ரையல் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ரக்சர் ட்ரையல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஜஸ்ட் அந்த நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேரெக்டாக ட்ரா பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு லைன்ஸை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணுறோம் எப்பயுமே. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரையல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பொசிஷன் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்எல்லேருந்து மறுபடியும் எஸ்எல்லை வந்து இந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எஸ்எல் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற எஸ்எல்லை தூக்கிட்டு இங்கே வச்சுருவாங்க. ஸோ மோரல்லஸ் வந்து இப்போ வந்து லைக் யாரெல்லாம் பொசிஷன் எடுத்துருக்காங்களோ அவங்க வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. சரிங்களா? அடுத்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும். ஸோ அடுத்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இது வரைக்கும், சரிங்களா, இந்த சேனல் வரைக்கும் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே போகணும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஈஸியான ஸ்விங் தெரியணும்.
சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த எஸ்எல் அங்கே ட்ரையல் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஸ்விங் ஃபார்ம் ஆகலை, மார்க்கெட் இங்கேயே வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டபுள் டாப் ஃபார்ம் ஆனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் லோயர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? லோயர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. தே வில் ட்ரையல் த ஸ்டாப் லாஸ் டு திஸ் பிளேஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து பொசிஷன் எடுத்துட்டு அவங்களோட ட்ரையலிங் மெத்தட் மூலமாகவே அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1350 பாயிண்ட் ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ என்டையர் அவங்க வந்து 37,400 வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வெயிட் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எடுக்கிற என்ட்ரி வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ட்வைஸ் இன் த மந்த் அவ்வளோதான் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹார்வெஸ்ட் பண்ணுற மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 37,400 வரைக்கும் மார்க்கெட் போகுமா, அங்கே வரைக்கும் நம்ம புக் பண்ண முடியுமான்னு நினச்சா அவங்களால புக் பண்ண முடியுமான்னு 100% சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் எடுத்துக்குவோம், நம்ம எல்லோ ஹைலைட்டட் எஸ்எல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்குவோம். ஸோ அங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ட்ரையலிங்லேயே கிடச்சிருச்சு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையலிங் மெத்தட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து ப்ளஸ் 1300 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த எல்லோ ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கல, இந்த எல்லோ ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் எஸ்எல் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் அந்த எஸ்எல்ல பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆர்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து மார்க்கெட் அந்த இடத்த தொட்டுருச்சு அப்படின்னா எல்லாமே பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஆப்போசிட் ட்ரெண்டில் போகும். அதாவது கீழே வர மார்க்கெட்டில் அது பை ஆர்டர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் மேலே போயிடும். சரிங்களா? அதுவே வந்து மேலே போகிற மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து செல் ஆர்டர்ஸாக இருக்கும், டக்குன்னு வந்து நமக்கு கீழே வந்துடும். ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அந்த கேஸ் கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எஸ்எல் ட்ரைலிங் மெத்தட் மூலமாக அவ்வளோ தூரம் வந்து பல்க் ஆர்டர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ லிக்விடிட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் வந்து இந்த அதாவது இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்பார்க்கோ ஒரு ட்ரிகரோ வந்து ஆச்சு, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் புஷ் வந்துச்சு அப்படின்னா லிக்விடிட்டி காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்ஷியல் புக்கிங்கோ இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆர் புல் பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது இது வந்து புல் பேக் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து என்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த என்ட்ரியில் வந்து பை ஆர்டர்ஸ் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பை ஆர்டர்ஸ் போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஈஸியாக வந்து ஆஸ் அ ஸ்விங் ட்ரேடராக வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கும். அதாவது 942 பாயிண்ட்ஸ் என்டையர் ஸ்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சா ஈஸியாக வந்து 1900 பாயிண்ட்ஸ் 1800 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். சரிங்களா? இது வந்து போன வாரம் வீக்கில் நடந்த விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் போன வாரம் நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதவே வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது வந்து இப்போது ஷார்ட் டேர்ம் புல் பேக் கன்சிடர் ஆகிடுச்சு. புல் பேக் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கு. இந்த புல் பேக் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்னு கேட்டால் நம்மளால் வந்து ஷோராக சொல்ல முடியாது. இது வந்து முடிஞ்சிருச்சா இல்லை முடியலையான்னு எதுவுமே வந்து 100% ஷோர் இல்லை மார்க்கெட்டில். டெக்னிக்கல்ஸ் படி என்ன நடக்குது, அப்புறம் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி பிரேக் ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் வித் லிமிட்டட் ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஓகே வி அக்செப்டிங் த ட்ரேட் அண்ட் லாஸ், அந்த லாஸையும் அக்செப்ட் பண்ணுறோம், வெளியில் வரும். அதுவே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சே 1:3. ஸோ ஒரு 100 ருபீஸ் லாஸ் அப்படின்னா நமக்கு 300 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் சொன்ன கதை. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த அப் ட்ரெண்டோட கதை என்ன சொல்லுது, இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வாரத்துக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம இதை அனலைஸ் பண்ணிட்டாலே அப்கமிங் வீக் எப்படி இருக்குன்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு விஷயம், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,200 கிட்ட வந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் கிட்ட வரும்போது பை ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வாரம் நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட், இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஓவர் நைட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸ்ட்ரக்சர் மாறினால இந்த மாதிரி கேப் அப்ஸ் ஈஸியாக நடக்கும். பட் ஸ்ட்ரக்சரில் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் ஓவரால் கேப் அப் நடக்குமா கேப் டவுன் நடக்குமா, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் எல்லா ட்ராயிங்ஸும் நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வாரம் அனாலிசிஸ் அதாவது 30th செப்டம்பர்லேருந்து 7th அக்டோபர் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ லைக் ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஸோ இந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து பியரிஷ் கிரிப்பில் தான் இருக்குது. ஸோ வந்து எப்போ வேணாலும் மார்க்கெட் விழுகலாம் என்ற மீனிங்கில் தான் நமக்கு வந்து சொல்ல வருது.
மேஜராக வந்து ஓவராலாக வந்து ட்ரெண்ட் வந்து டவுன். இந்த டவுனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஷார்ட் டேர்மாக புல் பேக் நடந்திருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் புல் பேக்கில் தான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் ஆப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் டேர்ம் புல் பேக் வந்து ஒன்ஸ் இந்த வெஜ் பேட்டர்ன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், மறுபடியும் இந்த மெயின் ட்ரெண்ட் வந்து நமக்கு கீழே டவுன் ஆகிடும். ஸோ பேசிக்கலி மெயின் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிடும். சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்குள்ளே வந்து டேரெக்டாக செல்லிங்கோ பையிங்கோ போக மாட்டோம். நம்ம இந்த சேனல் பேட்டர்ன் வந்து ஹோல்டு பண்ண வரைக்கும் நம்ம பையிங்கில் போவோம். ஹோல்ட் பண்ணி முடிஞ்சு பிரேக் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் ஆப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது we have a channel pattern. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரெண்ட் இப்படிக்காக இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் we have a structure here. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,800. சரிங்களா? இது வந்து அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹையில் வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் we have a consolidation over here. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? 39,000லேருந்து 38,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1 டேக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆகும், மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த லைனை வந்து சேனல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் 39,000 வந்து நமக்கு மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு மேலே கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த சேனல் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 39,600. சரிங்களா? இதுதான் வந்து இங்கேருந்து இங்கே, அதாவது டபுள் டாப் ஃபார்ம் அடிச்சு மறுபடியும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ஒரு ஸ்விங் ஹை. சரிங்களா? அதனால தான் இந்த லெவல் ஆஃப் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 39,600 வரைக்கும் இங்கே வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இஃப் எனி கேஸ் ஒரு ரிஜெக்ஷன் அல்லது ஒரு செல்லிங் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 39,600. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேனலில் வந்து சேனலோட எக்ஸாக்டாக அந்த டாப்பை தொடணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து கொலாப்ஸ் ஆச்சோ அங்கேருந்து மறுபடியும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது வி ஹாவ் அ ஏரியா வந்து 39,400. ஸோ ஒன்ஸ் 39,400 ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்து கீழே லைட்டாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக வந்து இந்த சேனலோட பிஹேவியர் அப் ட்ரெண்டு. சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி அண்ட் அப் ட்ரெண்டுக்கான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ என்ன கிடச்சிருக்குன்னா சேனல் சப்போர்ட், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் ஹை ஹோல்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நல்ல கன்சாலிடேஷன் அண்ட் தென் வி ஹாவ் அ பிரேக் அவுட். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட் இந்த வாரம் வந்து மறுபடியும் இங்கேருந்து மேலே போகலாம். அப்படி இல்லை மறுபடியும் இந்த ரேஞ்ச், அதாவது இந்த சேனலை வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது 39,000 வந்து ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா 38,800 கீழே ஃபர்தராக விழுகும் போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து 38,000 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவே வந்து இந்த சேனலுக்கு கீழே விழுகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து 39,600 அது மாதிரி போகிறதுக்கு மட்டும்தான் அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் வீக் நமக்கு வந்து 38,800 கீழே உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் செல் போக முடியும். நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்விங் டார்கெட் கிடைக்கும். அதே வந்து இந்த சேனல் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிருச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்மாக அப்பு, அதாவது இங்கேருந்து 39,600 400 to 39,600 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் இந்த லெவல் 200 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்தால் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து குட்டியாக ஃபால் ஆச்சு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவில் இருப்பாங்க. ஸோ 39,400லையோ இல்லை 600லையோ தொடும்போது நமக்கு ஏதாவது ஒரு பேரிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிடணும். எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செல்லிங் சைட் போகணும். அப்படி இல்லை பேரிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இது போகிற வரைக்கும் விட்டுடலாம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த 39,600 வந்து பிரேக் பண்ணணும். நல்லா பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது நம்ம வந்து ஈஸியாக அடுத்த லெவல் ஆஃப் என்ட்ரி ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து எங்கே போக போகுது, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். நத்திங் இஸ் 100% ஷுர் இந்த மார்க்கெட்டில் வந்து ஓவர் நைட்டில் என்னாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கிறோம். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ நியூஸாலேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலேயோ மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்ட்ரக்சர் லெவல்ஸை வந்து நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் லெவல்ஸில் என்ட்ரி எடுக்கிறோம். திஸ் இஸ் ஹவ் ஐ அனலைஸ் தி ட்ரேட் எவ்ரிடே. நாட் எவ்ரிடே, நான் வீக்லி ஒன்ஸ் இப்படி தான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து எடுக்கிற ட்ரெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் இப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு வாரம் ப்ராஃபிட்டாகவே இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு வாரம் லாஸாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஒரு வாரம் லாஸாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, வீக்லி ஒன்ஸ் வந்து உட்காந்து நம்ம என்ன பண்ணணும், சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏன் தப்பு பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம், எதனால் லாஸ் பண்ணுறோம், ஒன்ஸ் அந்த லாஸ் எதனால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக வந்து அந்த லாஸ் ரெக்டிஃபை பண்ண முடியும்.
ஸோ அதுக்கான வழி தான் இது. சரிங்களா கைஸ்? ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் கைஸ்.